பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான குட் ஃப்ரைடே ஆராதனைக்கு ஆயத்தமாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் சீக்கிரமாய் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கல்வாரி சிலுவையை தியானிக்கும்படி, கல்வாரி சிலுவையின் காட்சியை தரிசித்து கர்த்தருடைய பாடு மரணங்களை தியானிக்கும்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தந்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு நம்முடைய நோய்களை எல்லாம் நீக்கும்படி, நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்து கொண்டு கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக மரித்தாரே, அவர் நமக்காக இரத்தம் சிந்தினாரே. அவர் எவ்வளவு நல்லவர். எவன் ஸ்தோத்திரம். இருக்கிற இடங்கள் எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு கொஞ்ச நேரம் பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த ஆரம்பிப்போம். நமக்காக இந்த உலகத்தில் கடந்து வந்து சிலுவையை சுமந்து பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், நமக்காக பாட அனுபவித்த நேசர் இயேசுவை தியானிக்கக்கூடிய நல்ல ஒரு நாளை கர்த்தர் நமக்கு தந்தாரே. கடந்த வருஷத்தில் எத்தனையோ பேர் இதே நாளில் கர்த்தருடைய பாடு மரணங்களை நினைவு கூர்ந்தவர்கள் இந்த வருஷத்தில் இந்த உலகத்தை விட்டு கடந்து போன போது கர்த்தர் நமக்கு கிருபையாய் மறுபடியும் ஒரு குட் ஃப்ரைடே ஆராதனை நமக்கு தந்தபடியினால கண்கள் மூடி இருதயத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, இந்த குட் ஃப்ரைடே ஆராதனையில் ஒருவேளை நாங்கள் ஆலயத்தில் வந்து நாங்கள் ஒருமித்து கர்த்தருடைய பாடு மரணங்களை நினைவு கூறுவதற்கு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் நாங்கள் வீடுகளில் இருந்து கொண்டே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். என் தேவன் ஒருவரே பெரியவர் ஆண்டவரே. எங்களுக்காக இந்த உலகத்தில் கடந்து வந்து எங்களுக்காக பாடு அனுபவித்த என் ஆண்டவர் இயேசுவை போல நல்ல தெய்வம் வேறு யாரும் இல்லப்பா. அந்த நல்ல தெய்வத்துடைய பாடு மரணங்களை நினைவு கூற அந்த கல்வாரி சிலுவையை எங்களுடைய கண்களுக்கு முன்பதாய் கொண்டு வர தகப்பனே, எங்களுக்கு நீ தந்த நல்ல கிருபையை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு பரிசுத்தமுள்ள தெய்வம், நீர் எவ்வளவு மேன்மையான தெய்வமாய் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தாவே, இந்த ஆராதனையை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் தேவநாம மகிமைப்படணுமே, தேவநாமம் உயர்த்த விடணுமே ராஜாவே. தகப்பனே, நாங்கள் வீடுகளில் இருந்தாலும் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கும்போது, சிலுவையிலே தொங்கின இயேசுவை நோக்கி பார்க்கும்போது எங்களுக்குள் மறுபடியும் கல்வாரியின் அன்பு பொங்கி வரத்தக்கதாக ஒரு விசை கூட நீரங்களை உயிர்ப்பிக்கும் நாளாய் மாறும்படி பரலோகத்தின் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்க. எங்கள் பாடல்கள், ஆராதனைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உயர்த்தப்படும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கல்வாரி குறித்துதான ஆண்டவரே சிந்தையோடு நாங்கள் பாடும்படி கர்த்தருடைய ஆவியான உள்ள கிருபை தாரும். ஒரு தாவியை தரும்படி ஜெபிக்கிறேன். மகிமை உள்ள கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல், கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கெத்செமனே பூங்காவிலே எமன் வியாழக்கிழமை இரவு ஏவன் ஸ்தோத்திரம் பிதாவை நோக்கி அவர் ஜெபம் பண்ணினதான ஜெபம், ஆண்டவரே, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு எடுக்க கூடுமானால் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று சொன்னார். அண்டாய் கவனித்துக் கொள்ளுங்கள். சிலுவையிலே மரிப்பதை எடுத்து போடும் என்று சொல்லி பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணாமல், ஆண்டவரே, எமன் ஸ்தோத்திரம், உலகத்தின் பாவமெல்லாம் என் மேலே சுமத்தப்படும் போது எமேன் ஸ்தோத்திரம், உமக்கும் எனக்கும் ஒரு பிரிவு உண்டாகி விடுமே என்கிற மனவேதனையிலே தான் இந்த வார்த்தையை சொல்றாரு. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு எடுக்கக்கூடுமானால் எடுத்துக்கொள்ளப்படட்டும். அவர் சிலுவையிலே தன்னை அறைவதற்கும் தன் சிலுவையிலே மறிப்பதற்கும் அவர் ஆயத்தம். ஆனால் அவருடைய வேதனை என்ன தெரியுமா? இதுவரைக்கு நான் பிதாவை விட்டு பிரிந்திருக்கவில்லை.
எமன் ஸ்தோத்திரம். இப்போது உலகத்தின் எல்லாருடைய பாவங்களையும் நான் சுமக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயமாகவே பிதாவுக்கும் எனக்கும் தொடர்பு துண்டிக்கப்பட்டு விடுமே என்று சொல்லக்கூடிய வேதனையிலே தான் அவர் அழுது இரத்த வேர்வை சிந்தி ஜெபம் பண்ணுகிறார். பிதாவே என்று சொல்லி கதறி கதறி அழுது, ஆண்டவரே பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு எடுக்கக்கூடும், ஆனால் எடுத்துக்கொள்ளப்படும், ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஏமன் ஸ்தோத்திரம் பிதாவின் சித்தம் நிறைவேறுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்காத நிலைமை இருக்கிறது. பிதாவானவர் நம்மை குறித்து தான் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அது நிறைவேறுவதற்கு நம்முடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் போது அதனுடைய நிறைவேறுதல் மகிமை நிறைந்ததாக இருக்கும். Praise the Lord. Hallelujah. இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். வேதம் சொல்லுகிறது அவருடைய சரீரம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே அவர் மிக அழகுள்ளவர். எமன் ஸ்தோத்திரம். இப்போது சிலுவையில் அறையப்பட்ட போது அவருடைய சரீரம் எல்லாம் செந்நிறமாக மாறிற்று. ஏன்னா அடிக்கப்பட்ட அடிகள் அவருடைய எமன் ஸ்தோத்திரம் சரீரம் முழுவதும் மாறினால் அடித்த போது அந்த அடிப்பட்ட இடமெல்லாம் செந்நிறமாக சிவப்பு நிறமாக மாறிச்சு. அது மட்டும் இல்லை, அவருடைய சரீரத்திலிருந்து உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் இருந்து வழிந்து வந்த இரத்தம், அந்த இரத்தம் முழுவதுமே இயேசுவின் சரீரத்தை அப்படியே சிவப்பு நிறமாகவே மாற பண்ணிட்டு. தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போதும் எமன் ஸ்தோத்திரம் நமக்காக அவர் சொன்ன ஒரு வார்த்தை, தாகமா இருக்கிறேன், என் ஜனம் அழியக்கூடாது, என் ஜனம் எப்படியாவது தேவராஜ்யத்தில் வர வேண்டும் என்ற ஏக்கத்தோடு அவர் நின்று கொண்டிருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. சேர்ந்து பாடுவோமா? கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நீங்க இருக்கிற இடங்கள்ல எங்களோடு இணைந்து பாடுவீங்கன்னா அது உங்களுக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதமா இருக்கும். Praise the Lord. ஸ்தோத்திரம். Thank you Lord. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கேசமனே பூங்காவினில் கதறியடும் ஓசை, கேசமனே கதறியடும் ஓசை, எத்திசையும் தோணிக்கின்றதே, எங்கள் மனம் தீகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் கல்வாரி அன்பை, கல்வாரி அன்பை எண்ணிடும் கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடும். சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, சிலுவையில் வாட்டி
வாதைத்தனரோ உம்மையும் சந்நிறமாக்கினரோ சிலுவையில் மாட்டி வாதைத்தனரோ உம்மையும் சந்நிறமாக்கினரோ அப்போதும் அவர்காய் வேண்டி நீரோ அன்போடு அவர்களை கண்டீரண்டோ அப்பாவும் மனம் பெரிது அப்பாவும் மனம் பெரிது கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடும். மறுபடியும் சொல்லுவா கல்வாரி கண்கள் கலங்கிடுதே கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரண்டோ எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரண்டோ எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோ தந்தோ விட்டோ அன்பின் கரங்களிலே ஏற்று என்றும் நடத்தோ ஏற்று என்றும் நடத்தோ கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கர்த்தாவே உம்முடைய பாடுகள் எல்லாம் நாங்கள் நினைக்கும் போது எங்களுக்காக நீர்ப்பட்ட வேதனைகள் ஆண்டவரே எவ்வளவு கொடிதானது ஆண்டவரே கல்வாரி எங்களுக்காக கை கால்களை ஆணி அடிக்கப்பட்டீரே எங்களுக்காக முட்கிரீடம் சூட்டப்பட்டீரே வாரினால் அடிக்கப்பட்டவராய் முகத்தில் துப்பப்பட்டவராய் சகல வேதனைகளை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக தொங்கிக் கொண்டிருந்தீரேன் எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரண்டோ பாவியாக என்னை மாற்றுவதற்கு எம்மையும் உம்மை போல் உம்முடைய ஜீவனையே தந்தீரே உம் ஜீவன் தந்தீ இந்த காலை நேரத்தில் எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோ தந்தோ விட்டோ அன்பின் கரங்களிலே ஏற்று என்றும் நடத்துவா ஏற்று என்றும் கல்வாரி அன்பை கல்வாரி அன்பை எண்ணி ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக பலியாக்கு சித்தம் கொண்டீரே என் பிதாவாகிய தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிது பா நீர் எங்களுக்காக பட்ட வேதனைகள் எங்களை பரிசுத்தமாக்கும்படி எங்களை சுத்திகரிக்கும்படி கல்வாரி என்னை உம்முடைய மகனாய் மாற்றுவதற்கு
உம்முடைய மகளாய் மாற்றுவதற்கு கல்வாரி சிலுவையில் இரத்தம் சொட்ட சொட்ட நின்று கொண்டிருந்தீரே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் தேடுதே, நெஞ்சம் நெகிழ் தேடுதே. மெய்யாகவே அவர் நமக்காக பாடுகளை அனுபவித்தார். நம்முடைய துக்கங்களை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து கொண்டார். நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவருடைய சிரசு மேலே விழுந்தது. அவருடைய தழும்புகளால் இன்றைக்கு நாம் சுகமாகிறோம். இன்றைக்கும் அவர் நமக்கு சமாதானத்தை தருவதற்காக சாபமான முள்முடியை அவர் நமக்காக ஏற்றுக்கொண்டார். எங்களுடைய மீறுதல் நிமித்தம் நீர் காயப்பட்டீர் ஆண்டவரே. எங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நீர் நொறுக்கப்பட்டீர். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு உம்மை தேடி வருகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையின் இருதயத்தின் பாரங்களை அறிந்தவராய், சிந்தனைகளை அறிந்தவராய் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேரே உயர்த்தி, நீ நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, உம்முடைய அன்புக்கு அளவே இல்லை ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, ஒரு நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பதற்கு துணிவான், ஆனால் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே அவர் நம் மேல் வைத்த தமது அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். Praise the Lord. அவர் எவ்வளவு நல்லவர். Praise the Lord. Hallelujah. Thank you Lord. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. சேர்ந்து சொல்லுவோம், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன். மனதுருகும் மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன். ஸ்தோத்திரம். எங்களுக்கு சமாதானம், எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு நாங்கள் அடிக்கப்பட வேண்டிய இடத்தில் எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீர் ஐயா. உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்ல. கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுங்க. பரலோகத்தின் தேவன் மகிமைப்படட்டும். நமக்காக ரத்தம் சிந்தனை இயேசு உயர்த்தப்படட்டும். அழுவே இல்லை, உம் இரக்கத்திற்கு இன்றைக்கும் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. அன்பிற்கு அழுவே இல்லை, அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார
சாபமான முள்முடியே, சாபமான முள்முடி தலைமேலை சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சீரன் என் சாபங்களை மாற்றும்படி, என் தலைமேல் இருந்த சாபத்தை முழுது மாற்றும்படியாக வெற்றி சீரந்தே ஐயா, சிலுவையிலே வெற்றி சீரந்தே ஐயா, சிலுவையிலே வெற்றி சீரந்தே. நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. சொல்லுவா, உம் இரக்கத்திற்கு இயேசப்பா, உம் அன்பிற்கு அளவே. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன். மனதுருகும் தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன். எங்களது மீறுதலால், எங்களது மீறுதல் காயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகளால் சுகமான் விசுவாசத்தோடு, எங்களது மீறுதலால் நொறுக்கப்பட்டீங்கப்பா, உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம். உந்தன் தழும்புகளால் சுகமா, விசுவாசத்தோடு உந்தன் தழும்புகளால் சுகமானோ. நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இயேசுப்பா, உம் இரக்கத்திற்கு ஆமப்பா, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கோ, அவை காலைதோறும் புதிதாயிருக்கோ. மனதுருகும் தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன். மனதுருகும் தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவர், தினம் தினம் அற்புதம் செய்தீர். தேடி வந்த மனிதர்கள் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஐயா, தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஐயா, தினம் தினம் அற்புதம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, நீ நல்லவர் நல்லவர் சர்வ, சொல்லுங்க அப்படியே, நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே, உம் அன்பிற்கு அளவில்லப்பா, அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு இன்றைக்கும் எங்களை நேசிக்கிறவராய் எங்களோடு கூட இருக்கிறீர், அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கோ, அவை காலைதோறும் புதிதாயிருக்கோ. தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன். மனதுருகும் தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சாபமான முள்முடியை நமக்காக அவர் சுமந்து கொண்டாரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். என் தலையின் மேல் ஒரு சாபமான முட்கிரீடத்தை வைத்து அமிழ்த்தும் போது தலையின் மேலிருந்து சிரசின் மேலிருந்த வடிந்த இரத்தம்
ஹalleluya. நம்முடைய சாபங்களை மாற்றி இன்றைக்கும் வாழ வைத்திருக்கிறது, இன்றைக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது, இன்றைக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது, இன்றைக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது, இன்றைக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. ஹalleluya. Thank you Lord. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம், ஆமென், ஸ்தோத்திரம். ஹalleluya. நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கினது. Praise the Lord. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் தன்னுடைய இரத்தத்தை, மாசற்ற பரிசுத்த இரத்தத்தை, குற்றமற்ற இரத்தத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தி விலைக்கிரயமாய் தந்து ஆண்டவர் நம்மை சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து விலைக்கு வாங்கி இருக்கிறார். ஏமன் அநேக தரம் ஆண்டவர் இயேசுவை நேசித்த பிறகு கூட, இயேசுவுக்கென்று நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த பிறகு கூட, ஏமன் ஸ்தோத்திரம், இளைய குமாரனை போல அநேக தரம் இயேசுவை விட்டு திரும்ப போய் இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அறைந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே வந்ததுண்டு. இன்றைக்கு காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கும் உனக்காக மனதுருக்கத்தோடு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த இயேசு, ஏமன் இன்றைக்கும் உனக்காக, அவர் உனக்காக மனதுருக்கத்தோடு ஏக்கத்தோடே இருந்து கொண்டிருக்கிறார். Praise the Lord. Hallelujah. ஏமன் அவருடைய அன்புக்கு ஈடாக வேற ஒரு அன்பும் கிடையாது. நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்தில் அவர் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு, praise the Lord, நமக்கு ஒரு வாழ்க்கையை தர்றதுக்காக, நமக்கு நித்திய ஜீவனை தர்றதுக்காக, பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்காக அவர் நமக்காக இவ்வளவு வேதனை அனுபவித்திருக்கிறாரே. ஹalleluya. தோளின் மேலே சிலுவை. praise the Lord. hallelujah. சிலுவை சுமந்து போன இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? கரடு முரடான இடங்கள், முட்கள் நிறைந்த இடங்கள். சிலுவை சுமந்தவராய், கால்களெல்லாம் முட்கள், praise the Lord, குத்தப்பட்டவராய் கீழே விழுந்து எப்படியாவது சிலுவை சுமந்து உனக்காகவும் எனக்காகவும் அந்த சிலுவையில் ரத்தத்தை சிந்திரணும், ஜீவனை தந்துடணும் அப்படின்றதுக்காக மிகுந்த வேதனையிலும் சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா மலையின் மேல வரைக்கும் ஏறி போனாரே. கை கால்கள் ஆணிகள், சாட்டையினால முதுகில் அடிக்கிறாங்க. தாகம் என்று சொல்லும்போது கசப்பு கலந்த காடிய பிரைஸ் தி லார்ட் இயேசுவுக்கு கொடுத்தாங்களே. எல்லா சூழ்நிலையிலையும் உனக்காகவும் எனக்காகவும் ஏக்கமுள்ளவராய் உன்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி ஒரு நல்ல நித்திய ஜீவனை தர்றதுக்காக எவ்வளவு பாடு அனுபவித்திருக்கிறார். Thank you Lord. அன்பிற்கா உம்மையே துதித்திடுவேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அன்பிற்கா உம்மையே நான் துதித்திடுவேன். தோளிலே சிலுவை சுமக்கிறேன், தோள்களும் தாங்குதோ அப்பனே, முட்களும் கால்களில் குத்துதோ, முட்களை படைத்தவர் நீரந்தோ. இம்மகா அன்பிற்காய் உம்மையே நான் துதித்திடுவேன். இம்மகா அன்பிற்காய் உம்மையே நான் துதித்திடுவேன். கைகளில் ஆணியா குத்தின களைக்குதோ கைகளும் இயேசுவே,
சாட்டையால் முதுகினில் அடித்தனர். சாட்டையும் ராஜனை அடித்ததோ, கைகளில் ஆணியா கொத்தின. களைக்குதோ கைகளும் இயேசுவே, சாட்டையால் முதுகினில் அடித்தனர். சாட்டையும் ராஜனை அடித்ததோ, எம்மகா அன்பிற்கா உம்மையே நான் துதித்திடுவே. எம்மகா அன்பிற்காய் உம்மையே நான் துதித்திடுவேன். காடியா தாகத்துக்கு தந்தனர், தண்ணீரை படைத்தவர் நீரன்றோ. கண்ணீரும் கண்களில் கொட்டுதோ, துடைப்பவர் யாருமே இல்லையோ. காடியா தாகத்துக்கு தந்தனர், தண்ணீரை படைத்தவர் நீரன்றோ. கண்ணீரும் கண்களில் கொட்டுதோ, துடைப்பவர் யாருமே இல்லையோ. இம்மகா அன்பிற்காய் உம்மையே நான் துதித்திடுவேன். உம்மகா அன்பிற்காய் உம்மையே நான் துதித்திடுவேன். இம்மகா அன்பிற்காய் உம்மையே நான் துதித்திடுவேன். இம்மகா அன்பிற்காய் உம்மையே நான் துதித்திடுவேன். கொடூரமான பாவங்கள் செய்தவர்களுக்கு தான் ரோம அரசாங்கம் சிலுவை மரணத்தை கொடுக்கும். நம்ம இயேசுப்பா பிறப்பில் கூட பாவம் இல்லாதவர், கன்னியின் வயிற்றில் பிறந்தார். உலகத்துல வாழும்போது ஒரு பாவமும் செய்யல. பிலாத்து நியாய தீர்ப்பு கொடுக்கும்போது சொல்றான், இவரிடத்துல நான் ஒரு பாவத்தையும் காணல. இந்த இரத்தப்பழி என் மேல வர வேண்டாம்னு சொல்லி தன் கைகளை கழுவி இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறான். இயேசு ஏன் சிலுவையில போனார் தெரியுமா? அவர் செய்த பாவத்திற்காக அல்ல. அவரிடத்தில் ஒரு பாவமும் இல்லை, ஒரு அக்கிரமும் இல்லை, ஒரு மீறுதல் கூட இல்லை. நம்முடைய பாவ சாபங்களை சுமக்கும்படி அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். பாவியாகிய நம்ம மீட்கும்படி நமக்காக பாடுபட்டார். நமக்காக பாதகனை போல சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டே இருந்தார். நமக்காக அவருடைய மகிமை எல்லாம் இழந்தவராக, முகத்தில் துப்பப்பட்டவராக, ஓ கன்னத்தில் ஓங்கி அறையப்பட்டவராக, இரத்தத்தின் பெருவெள்ளம் அவர் சரீரத்திலிருந்து பாய்ந்து வெளியே வரத்தக்கதாக, ஆதரவற்றவரை போல இந்த உலகத்தை எல்லாம் படைத்த ஆண்டவர் தனித்தவராய் கைவிடப்பட்டவராய் சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்தாரே. அவர் சிலுவையில தொங்கிறதுனால தான்
இன்னைக்கு நமக்கு மீட்பு கிடைச்சிருக்கு, பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்கு. 2 கரங்களை மார்போடு அணைத்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களா, கொல்கதா மேட்டினிலே கொடூர பாவி எந்தனுக்காக குற்றமில்லாத தேவகுமாரன் குருதி வடிந்து தொங்கினீரே. எத்தனை பேர் அப்படியே சொல்ல போறீங்க? 2 கரங்களை மார்போடு அணைத்துக் கொண்டு ஏசப்பா சொல்லுங்க, ஆண்டவரே கொல்கதா மேட்டினிலே கொடூரமான பாவி எந்தனுக்காக குற்றமில்லாத தேவகுமாரன் குருதி வடிந்து தொங்கிக் கொண்டிருந்தீரே ஆண்டவரே. என் பாவ சாபங்களை சுமந்தவரா, என் அக்கிரமங்களை சுமந்தவராய், என் மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டவரா, எனக்காக சிந்திக் கொண்டிருந்தீரே. உம்முடைய அன்பு எவ்வளவு பெரிது ராஜா. சொல்லுவீங்களா என்னோடு சேர்ந்து? கொல்கதா மேட்டினிலே கொடூர பாவி எந்தனுக்காய், கொல்கதா மேட்டினிலே கொடூர பாவி எந்தனுக்காய், குற்றமில்லாத தேவகுமாரன் குருதி வடிந்து தொங்கினார், குற்றமில்லாத தேவகுமாரன் குருதி வடிந்து தொங்கினார். கொல்கதா மேட்டினிலே பாவ சாபங்கள் சுமந்தாரே, பாவியை மீட்க பாடுபட்டார். பாவ சாபங்கள் சுமந்தாரே, பாவியை மீட்க பாடுபட்டார். பாவமில்லாத தெய்வகுமாரன் பாதகன் எனக்காய் தொங்கினார். பாவமில்லாத தேவகுமாரன் பாதகன் எனக்காய் தொங்கினார். கொல்கதா மேட்டினிலே கொடூர பாவி எந்தனுக்காய், கொல்கதா மேட்டினிலே கொடூர பாவி எந்தனுக்காய், குற்றமில்லாத தேவகுமாரன் குருதி வடிந்து தொங்கினார். குற்றமில்லாத தேவகுமாரன் குருதி வடிந்து தொங்கினார். கொல்கதா மேட்டினிலே மடிந்திடோ மண்ணுயிர்க்கா, மகிமையாவும் இழந்தோரா, மடிந்திடோ மண்ணுயிர்க்கா, மகிமையாவும் இழந்தோரா, மாசில்லாத தேவகுமாரன் முன்றாணி மீதில் தொங்கினார். மாசில்லாத தேவகுமாரன் முன்றாணி மீதில் தொங்கினார். கொல்கதா மேட்டினிலே கொடூர பாவி எந்தனுக்காய், கொல்கதா மேட்டினிலே கொடூர பாவி எந்தனுக்காய், குற்றமில்லாத தேவகுமாரன் குருதி வடிந்து தொங்கினார். குற்றமில்லாத தேவகுமாரன் குருதி வடிந்து தொங்கினார்.
நதி என்னில் பாய இரத்தத்தே பெருவெள்ளம் ரட்சிப்பின் நதி என்னில் பாய ஆதரவெல்லாம் தேவகுமாரன் அகோர காட்சியாய் தொங்கினார். ஆதரவெல்லாம் தேவகுமாரன் அகோர காட்சியாய் தொங்கினார். கொல்கதா மெட்டினிலே கொடூர பாவி எந்தனுக்காய் கொல்கதா மெட்டினிலே கொடூர பாவி எந்தனுக்காய் குற்றமில்லாத தேவகுமார் குருதி வடிய தொங்கினார். 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 கொல்கதா மெட்டினிலே நம்முடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையை சூனியமாக்கினார். நம்ம உயர்த்தப்படுவதற்கு அவர் சிலுவையில தொங்கினார். இன்னைக்கு பகல் நேரத்தில் ஆண்டவர் இயேசு உன்னை மறுபடியும் நேசிக்கிறார். கல்வாரி சிலுவையின் காட்சியை உன் கண்களுக்கு முன்னதாக கொண்டு வா. நீயும் நானும் அடிக்கப்பட வேண்டிய இடத்தில் அடிகளை வாங்கிட்டு, நீயும் நானும் பாடு அனுபவிக்க வேண்டிய இடத்தில், சிலுவை சுமக்க வேண்டிய இடத்தில் பாடுகளை அனுபவித்து சிலுவையை சுமந்து நமக்காக ஜீவனை தந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்தவராய், பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயித்தவராய், சிலுவையிலே வெற்றி சிறந்தவராய் உயிர் தெழுந்திருக்கிறாரே அந்த இயேசு இன்னைக்கு உன்னை மறுபடியும் நேசிக்கிறார். அநேக தரம் அவருக்காக வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த நீ மறுபடியும் மறுபடியும் இயேசுவை விட்டு பின்வாங்கி, இயேசுவை துக்கப்படுத்தி, இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து இயேசுவை வேதனைப்படுத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கிறியா? இன்னைக்கு இயேசு மறுபடியும் உன்னுடைய அருகில் ஏக்கத்தோடு வந்திருக்கிறார், ஒரு பாரத்தோடு வந்திருக்கிறார். மகனே, என்னை விட்டு நீ தூரம் போய் கொண்டிருக்கிறாய், என்னை விட்டு வெகு தூரமாய் போய் கொண்டிருக்கிறாய். மறுபடி என்னுடைய அண்டை வா, சிலுவையின் அடிவாரத்தில் வா. நான் உன்னை பரிசுத்தம் பண்ண விரும்புகிறேன், நான் உன்னை கழுவி சுத்திகரிக்க விரும்புகிறேன். என்னை விட்டு நீ தூரம் போகும்போதெல்லாம் என் மனம் உன்னை குறித்து கலங்குகிறது, கவலைப்படுகிறது. ஐயோ, நரகத்தில் வேதனை அனுபவித்து விடுவாயோ என்று சொல்லக்கூடியதான அந்த துக்கம் என்னை அமிழ்த்துகிறது. நான் உனக்காக சிந்தின இரத்தம் வீணாய் போய்விடுமோ என்று சொல்லி அந்த துக்கம் என்னை அமிழ்த்திக் கொண்டிருக்கிறது. என்னை விட்டு விலகாதே, என்னை விட்டு தூரம் போகாதே, என் கற்பனைகளின்படி நடப்பதற்கு உன் வாழ்க்கையை மறுபடியும் ஒப்புக்கொடு என்று சொல்லி இயேசு பாரத்தோடு வேதனையோடு இன்று உன்னுடைய அருகில் வந்து நின்று கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேள், மறுபடியும் அவருடைய சிலுவை அண்டை வா. உன் வாழ்க்கையில் புதிதான வாழ்க்கையை தந்து உன்னை புதுப்பிக்கிறதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் விட்டு தூரம் போகாத,
அவர் அண்டை ஓடி வா. அவரை விட்டு தூரம் போகாத. அவர் அண்டை ஓடி வா. மறுபடியும் ஆவியானவர் சொல்லுகிறார், இளைய குமாரனை போல தகப்பனை விட்டு தூரமாய் போய்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறியா? உன் வாழ்க்கையில இருக்கிறதெல்லாம் நஷ்டமாகி போவதற்கு முன்பு, உன் வாழ்க்கையில இருக்கிறதெல்லாம் இழந்து போவதற்கு முன்பு தகப்பனுடைய அன்புக்குள் ஓடி வா. அவருடைய அடைக்கலத்துக்குள் ஓடி வா. அவருடைய பிரசனத்துக்குள் ஓடி வா. இன்றைக்கு பகல் நேரத்தில் தேவ சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளை, நீ இருக்கிற இடத்தில் ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள். என் ஆயுசின் கடைசி வரைக்கும் எனக்காக சிலுவை சுமந்த இயேசுவுக்காக நான் வாழுவேன். என்னை நேசித்து எனக்காக ரத்தம் சிந்தி பாட அனுபவித்து ஜீவனை தந்த இயேசுவை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். அவருக்காக வாழுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்மானம் உனக்குள் இருக்குமானால், அந்த கல்வாரியின் அன்பு உன்னை வாரி அணைத்துக் கொள்ளப் போகிறது. உன் ஆயுசின் கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் அண்டை வந்து அவருடைய மறைவுக்குள் நீ மறைந்திருப்பதற்கு உன் வாழ்க்கை ஒப்புக்கொடு. எத்தனையோ முறை ஆண்டவருடைய அன்பை தள்ளினாய். இனி இந்த அன்பை விட்டு போக மாட்டேன் என்கிற தீர்மானத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? பாவத்தை நேசிக்க நான் இனி செல்வேனோ? பாவத்தை நேசிக்க நான் இனி செல்வேனோ? தேவனின் பிள்ளையா ஜீவிப்பேன் நான் இதோ. தேவனின் பிள்ளையாய் ஜீவிப்பேன் நான் இதோ. ക്രൂസിൻ மேல் காண்கிறதாரிவர். ക്രൂസിൻ மேல் காண்கிறதாரிவர். பிராணநாதன் என்பேற்காய் சாகிறார். பிராணநாதன் என்பேற்காய் சாகிறார். கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும், ക്രൂസിன் காட்சியை தரிசித்து தேறுவேன். ക്രൂസിன் காட்சியை தரிசித்து தேறுவேன். ക്രൂസിன் மேல் காண்கிறதாரிவர். ക്രൂസിன் மேல் காண்கிறதாரிவர். பிராணநாதன் என்பேற்காய் சாகிறார். பிராணநாதன் என்பேற்காய் சாகிறார். கடைசியாக என்னோடு சேர்ந்து இந்த சரணத்தை மட்டும் என்னோடு இணைந்து பாடி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு ஆரம்பிங்க. பாவத்தை நேசிக்க நான் இனி செல்வேனோ?
தேவனின் பிள்ளையாய் ஜீவிப்பேன் நான். இதோ எனக்காக இயேசு சிலுவையிலே தொங்கின காட்சி நான் பார்த்த பின்பும் இனி நான் பாவத்தை நேசிக்க போக மாட்டேன்ப்பா. 2 கரங்களை மார்போடு அணைத்துக் கொண்டு என்னோடு சேர்ந்து சொல்வீங்களா? பாவத்தை நேசிக்க நான் இனி செல்வேனோ, பாவத்தை நேசிக்க நான் இனி செல்வேன். தேவனின் பிள்ளையா, தேவனின் பிள்ளை ஜீவிப்பேன் நான். இதோ ஜீவிப்பேன் நான். இதோ தேவனின் பிள்ளையா, தேவனின் பிள்ளையா ஜீவிப்பேன் நான். இதோ கிறிஸ்துவின் மேல், கிறிஸ்துவின் மேல் காண்கிறதறிவர், கிறிஸ்துவின் மேல், கிறிஸ்துவின் மேல் காண்கிறதறிவர். பிராணநாதன் பிராணநாத் என்பேர்காய் சாகிறார். பிராணநாதன் நாதன் என்பேர்காய் சாகிறார். பிராணநாதன் பிராணநாதன் என்பேர்காய் சாகிறார். முழங்கால் படியிட்டு 2 கரங்களையும் மார்போடு அணைத்துக் கொண்டு, பாவத்தை நேசிப்பதற்கு நான் இனி போகக்கூடாது. ஆண்டவருடைய கரத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என் ஆயுசின் கடைசி வரைக்கும் இந்த இயேசுவுக்காக சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே இயேசுவுக்காக வாழ தீர்மானம் பண்ணுகிறேன். தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு தீர்மானம் எடுத்த அத்தனை பிள்ளைகள் மேலும் சிலுவையினாதர் இயேசு கிறிஸ்துவுடைய கரம் வைக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருக்காக வாழட்டும். கல்வாரியிலே நீர்ப்பட்ட பாடுகளை சிந்தித்து ஒவ்வொரு நாளும் அன்பிலே விசுவாசத்திலே முன்னேற தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து எங்களோடு பேசும். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. இந்த நல்ல நாளுக்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். इस अच्छे से दिन के लिए मैं परमेश्वर की स्तुति कहता हूँ. உலகம் முழுவதும் இன்றைக்கு गुड फ्राइडे கொண்டாடி கொண்டிருக்காங்க. दुनिया भर में, देश भर में आज गुड फ्राइडे मनाया जा रहा है. உலகம் முழுவதும் உள்ள எல்லா மக்களும் இயேசுவின் சிலுவை பாடு மரணங்களை நினைவு கூர்ந்து கொண்டிருக்காங்க. दुनिया भर के लोग जो यीशु के दुख और मृत्यु क्रूस को स्मरण कर रहे हैं. இந்த நாளில் நாமும் சிலுவை பாடு மரணங்களை நினைவு கூர கர்த்தர் தந்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். आज के दिन हम भी प्रभु के क्रूस और मृत्यु दुख को स्मरण करने के लिए परमेश्वर ने जो अनुग्रह दिया, इसके लिए उनकी स्तुति हो. சிலுவை பாடுகளை நினைத்து பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் உதவி செய்தார். क्रूस के दुख और मृत्यु को स्मरण करके परमेश्वर के लिए गीत गाने के लिए परमेश्वर मदद किए. நம்முடைய வாழ்க்கையிலும் சிலுவை நமக்கு மிக முக்கியமானதா இருக்கிறது. हमारे जीवन में भी क्रूस हमारे लिए बहुत मुख्य है. ஆனால் சிலுவையை காட்டிலும் சிலுவையில் தொங்கின இயேசு மிக முக்கியமானவர். लेकिन क्रूस से भी बढ़कर क्रूस में लटके हुए यीशु मसीह हमारे लिए मुख्य है. இன்றைக்கு நாம் சில வசனங்களை தியானிக்க போகிறோம். आज हम कुछ वचनों को देखने जा रहे हैं. சிலுவை முக்கியமா, சிலுவையில் தொங்கின இயேசு முக்கியமா? क्रूस मुख्य है या क्रूस पर लटके हुए यीशु मुख्य है? இன்றைக்கு अनेகர் இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட आज अनेक लोग यीशु को मुख्यता देने से बढ़कर சிலுவைக்கே முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். क्रूस को मुख्यता देते हैं. இயேசுவை வணங்குவதை விட சிலுவையை அதிகமாய் வணங்குகிறார்கள். यीशु को दंडवत करने से बढ़कर क्रूस को अधिकतर दंडवत करते हैं. நான் अनेक இடங்களை பார்க்கிறேன். मैं अनेक जगह पर देखता हूँ. சிலுவைக்கு முன்பதாகத்தான் अनेகர் மண்டியிடுகிறார்கள்.
क्रूस के सामने अधिक लोग घुटने टेकते हैं। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, சிலுவை ரட்சிப்பை கொண்டு வரவில்லை, क्रूस उद्धार नहीं लेके आता। சிலுவையில் தொங்கின இயேசுதான் ரட்சிப்பை கொண்டு வந்தார்। क्रूस पे लटके हुए यीशु ही उद्धार को लेकर आए। இயேசு சிலுவை மரத்தில் தொங்கி यीशु क्रूस के पेड़ पर लटककर மனுக்குலத்தின் சாபங்களையும் பாவங்களையும் நீக்க வேண்டும் என்பது பிதாவினுடைய சித்தமாகவே இருந்தது। मनुष्य के जाति के पाप को, श्राप को दूर करना पिता की इच्छा थी। சிலுவை முக்கியமா, சிலுவையில் தொங்கின இயேசு முக்கியமா என்று கேட்டார்। क्रूस मुख्य है या क्रूस पर लटके हुए यीशु मुख्य करके आप पूछोगे तो சிலர் சிலுவையை முக்கியப்படுத்துகிறார்கள்। कुछ लोग क्रूस को मुख्य बताते हैं। ரட்சிப்பை விரும்பும் அத்தனை பேரும் சிலுவையில் தொங்கின இயேசுவை முக்கியத்துவப்படுத்துகிறார்கள்। उद्धार को चाहने वाले सभी जन जो है क्रूस पे लटके हुए यीशु को मुख्य बताते हैं। ஹல்லேலூயா, हालेलुया। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள்। ध्यान से समझ लीजिए, ஏவன் சிலுவை முக்கியமா, சிலுவையில் தொங்கின இயேசு முக்கியமா? क्रूस मुख्य है या क्रूस पर लटके यीशु मुख्य है? பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் என்னாகமம் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தில் 21வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது। पुराने नियम के गिनती के पुस्तक के 21वें अध्याय में एक घटना है। ஏவன் 4 முதல் 9 வசனங்களிலே 4 से लेकर 9 वचन में என்னாகமத்தின் புத்தகம் நம்பர்ஸ் chapter 21 गिनती का 21वां अध्याय 4 முதல் கீழே உள்ள வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது। 4 से लेकर नीचे के वचनों में कहा गया है, இஸ்ரவேல் ஜனங்கள் ஏதோமை சுற்றி போகும்படி ஓர் என்னும் மலையை விட்டு சிமந்த சமுத்திரத்தின் வழியாக பிரயாணம் பண்ணினார்கள்। फिर उन्होंने पहाड़ से कुछ करके लाल समुद्र का मार्ग लिया कि एदोम देश से बार-बार घूम कर जाए। வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனவடைந்தார்கள்। और लोगों का मन मार्ग के कारण बहुत व्याकुल हो गया। ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி इसलिए वे परमेश्वर और मूसा के विरुद्ध बात करने लगे। நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி हम जो है इस जंगल में मरने के लिए நீர் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? तूने हम लोगों को मिस्र देश से क्यों लाया? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை। यहाँ ना तो रोटी है और ना पानी है। இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள்। और हमारे प्राण इस निकम्मी रोटी से दुखित है। பைபிள் சொல்லுது, அப்பொழுது கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார்। बाइबल कहता है तब परमेश्वर ने लोगों के बीच में तेज विष वाले सांप को भेजे அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேகர் செத்தார்கள்। और लोगों को वो ढसने लगे और उससे बहुत से इस्राएली मर गए। அதனால் ஜனங்கள் மோசேயிடத்தில் போய் उस वजह से लोग मूसा के पास जाकर நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம்। हमने पाप किया क्योंकि हमने परमेश्वर और तुम्हारे विरुद्ध बातें की है। சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள்। और परमेश्वर से प्रार्थना कर कि ये सांप हमसे दूर जाए करके। மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார்। और मूसा ने लोगों के लिए प्रार्थना की। அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, तब परमेश्वर मूसा को देखकर நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து एक तेज विष वाले सांप की प्रतिमा बनवाकर அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை। उसे एक खंबे पर लटका। கடிக்கப்பட்டவன் எவனோ तब जो सांप से डसा हुआ व्यक्ति है அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார்। और वो उसे देख ले तो वो जीवित बचेगा। அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான்। अत मूसा ने पीतल का एक सांप बनवाकर खंबे पर लटकाया। சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது तब सांप के डसे हुए में से இந்த வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள்। इस वचन को ध्यान से देखिए, அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தான்। जिसने उस पीतल की सांप की ओर देखा वो जीवित बच गया। அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தான்। जिसने उस पीतल के सांप को देखा वो बच गया। ஹல்லேலூயா, हालेलुया। ஏமன் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள்। इस्राएली लोग यात्रा कर रहे हैं। ஏமன் பிரயாணம் பண்ணிக்கொண்டிருக்கும் போது यात्रा करते समय பைபிள் சொல்லுது, बाइबल कहता है ஏதோம் தேசத்தை சுற்றி போக வேண்டும் என்று சூழ்நிலை உருவாயிற்று। एदोम देश को घूम कर जाने की परिस्थिति आई। அவர்கள் மறுபடியும் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணுகிறார்கள்। वे वापस लाल समुद्र के रास्ते से यात्रा कर रहे हैं। இவர்கள் இப்படி சுற்றி சுற்றி பிரயாணம் பண்ணினதினாலே ये ऐसे घूम कर यात्रा कर रहे थे, इस वजह से ஜனங்கள் மனம் அடிவடைந்து लोगों का मन व्याकुल हो गया தேவனுக்கும் விரோதமாகவும் மோசேக்கு விரோதமாகவும் எழும்ப ஆரம்பித்தார்கள்। और परमेश्वर के विरुद्ध और मूसा के विरुद्ध उठने लगे, ஒருவருக்கு ஆரம்பித்தார்கள்। कुड़कुड़ाने लगे। நாங்கள் சாகும்படியாக எங்களை இங்க இப்படி எல்லாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க। और हमें मार डालने के लिए तूने ऐसे हमें लेकर आए क्या करके बोलने लगे। 40 வருஷமா வேற அப்பமும் இறைச்சியும் தான் கிடைக்குது, வேற எதுவும் கிடைக்கல அப்படின்னு முறுமுறுத்தாங்க। और 40 साल से रोटी और मांस ही मिल रहा है और कुछ नहीं मिल रहा है कर कुड़कुड़ाने लगे। வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அங்கே அனுப்புகிறார்। वचन कहता है परमेश्वर वहां पर तेज जहर वाला विष वाला सांप को भेजे। அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அவர்களை கடித்தபடினாலே वो तेज विष वाला सांप ने उनको ढसा, इस वजह से இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகர் மரித்து போகிறார்கள்। इस्राएली लोगों में से अनेक लोग मर गए। இப்போது மோசே இடத்தில் ஜனங்கள் வருகிறார்கள்। अब मूसा के पास लोग आते हैं। மோசே கர்த்தருக்கு விரோதமாகவும் உமக்கு
விரோதமாகவும் பாவம் செய்துட்டோம். मूसा परमेश्वर के विरुद्ध तुम्हारे विरुद्ध हमने पाप कर दिया. சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். ये तेज विष वाले सांप जो हमसे दूर जाने के लिए तू परमेश्वर से प्रार्थना कर. மோசே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணான். मूसा परमेश्वर को देखकर प्रार्थना किया. கர்த்தர் சொன்னார், வெண்கலத்தினாலே ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை உண்டாக்க வேண்டும். परमेश्वर ने कहा पीतल का प्रतिमा बना जो सांप है तेज विष वाला उसका, அதை ஒரு கொம்புல வச்சு அதை உயர்த்தி வைக்க வேண்டும். और उसे खंबे पर तू लटका के रख. யாரையெல்லாம் சர்ப்பம் கடிக்கிறதோ जिस किसी को सांप ने डसा, அவன் இந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தால் பிழைத்துக் கொள்வான். वो इस पीतल के सांप को देखेगा तो बच जाएगा. அல்லேலூயா. हालेलुया. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ध्यान से समझिए. இந்த வெண்கல சர்ப்பத்தை யார் பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைப்பார்கள். इस पीतल के सांप को जो कोई देखेगा वो बचेगा. அதை தூக்கி வைத்ததான கம்பை பார்க்கிறவன் பிழைப்பதில்லை. उसे जो उठा के रखा जो खंबा है उसे देखने से नहीं बचेगा. அது உயர்த்தப்படுவதற்காக ஒரு கம்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. उसे जो है ऊंचा लटकाने के लिए खंबा दिया गया है. அந்த கம்பை பார்க்கிறவன் பிழைக்க மாட்டான். वो खंबे को जो देखेगा वो नहीं बचेगा. வெண்கல சர்ப்பத்தை பார்க்கிறவன் தான் பிழைத்துக் கொள்வான். जो उस पीतल के सांप को देखेगा वही बचेगा. கீழ்ப்படிதலின் அடையாளத்திற்காகத்தான் ஆண்டவர் இதை செய்தார். आज्ञा मानने की निशानी में ही परमेश्वर ने इसे किया. நான் சொல்லுகிறதை செய்கிறீர்கள், செய்தால் பிழைத்துக் கொள்வீர்கள். मैं जो बोलता हूँ उसे करोगे तो बचोगे. ஆண்டவர் சொன்னார், இந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பாருங்கள், பிழைத்துக் கொள்வீர்கள். परमेश्वर ने कहा इस पीतल के सांप को देखो तुम बच जाओगे. இப்போது யாரெல்லாம் பாம்பு கிடைக்கிறதோ அவர்கள் வெண்கல சர்ப்பத்தை பார்த்து பிழைத்துக் கொண்டார்கள். और जिनको सांप ने डसा, जिसको सांप ने काटा, वो पीतल के सांप को देखकर बच गए. இப்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்துக்குள் திருப்பிக் கொள்ளுங்கள். अभी सभी जन यूहन्ना के सुसमाचार के 3 अध्याय की ओर पवित्र शास्त्र घुमा लीजिए. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. यूहन्ना का सुसमाचार का 3 अध्याय का 14वां वचन इस तरह कहता है, சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல और जिस रीति से मूसा ने जंगल में सांप को ऊंचे पर चढ़ाया, மனுஷகுமாரனும் उसी रीति से தன்னை விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். मनुष्य का पुत्र भी ऊंचे पर चढ़ाया जाए कि ताकि जो कोई उस पर विश्वास करे वो अनंत जीवन पाए. இப்ப நான் உங்களுக்கு என்னாகமத்தில் சொன்ன வசனம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. अब देखो जो गिनती में वचन लिखा है वही यहाँ पर भी लिखा है. இவன் சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல जिस रीति से मूसा ने जंगल में सांप को ऊंचे पर लटकाया, மனுஷகுமாரனும் मनुष्य का पुत्र தன்னை भी விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் जो कोई इस पर विश्वास करता है वो नष्ट ना होकर நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். अनंत जीवन पाने के लिए ऊंचा उठाया जाना है. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ध्यान से समझिए. சர்ப்பத்தை பார்த்தவன் பிழைத்துக் கொண்டான். जिसने सांप को देखा वो बच गया. அப்ப உயர்த்தப்பட்ட இயேசுவை விசுவாசிக்கிறவன், इसका मतलब ऊंचे उठाए यीशु पे जो विश्वास करता है கெட்டு போகாமல் वो नहीं बिगड़ेगा, நித்திய ஜீவனை அடைவான். वो अनंत जीवन पाएगा. வேதம் சொல்லுகிறது 16வது வசனத்திலே, वचन कहता है 16वें वचन में, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ परमेश्वर के इकलौते पुत्र पर जो विश्वास करेगा அவன் கெட்டு போகாமல் वो जो नष्ट नहीं होगा, நித்திய ஜீவனை அடையும்படி वो अनंत जीवन पाने के लिए அவரை தந்தரளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். उसे देखकर जगत से ऐसा प्रेम किया. அல்லேலூயா. हालेलुया. அப்ப நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். तो अच्छे से समझ लीजिए. இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கு இயேசுவானவர் உயர்த்தப்பட்டார். इस जगह पर बताया गया यीशु ऊंचा उठाए गए. எங்கே உயர்த்தப்பட்டார்? कहां ऊंचा उठाए गए? சிலுவையில் உயர்த்தப்பட்டார். क्रूस पर ऊंचा उठाए गए. அப்ப சிலுவையில் அறையப்பட்ட, तो क्रूस पर चढ़ाए गए, சிலுவையில் உயர்த்தப்பட்ட क्रूस पर ऊंचा उठाए गए. இயேசுவை விசுவாசிக்கிறவன் பிழைத்துக் கொள்வான் பைபிள் சொல்லுது. यीशु पे जो विश्वास रखेगा वो बचेगा कर बाइबल कहता है. இயேசுவை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. यीशु पे जो विश्वास करता है वो अनंत जीवन पाएगा, नष्ट नहीं होगा कर वचन कहता है. இன்னைக்கு अनेகர் சிலுவையை மட்டும் உயர்த்தி பிடிக்கிறார்கள். आज अनेक लोग सिर्फ क्रूस को ऊंचा उठाकर पकड़ते हैं, சிலுவைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். क्रूस को मुख्यता देते हैं. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ध्यान से समझ लीजिए. இயேசு உயர்த்தப்படுவதற்கு, यीशु ऊंचा उठाए जाने के लिए, இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு यीशु अपना जीवन देने के लिए ஒரு கொலை கருவியாக பயன்படுத்தப்பட்டதுதான் சிலுவை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். एक कत्ल करने का जो यंत्र है, एक चीज है, वही क्रूस उपयोग किया गया. மறுபடியும் சொல்கிறேன், वापिस कहता हूं, இயேசு மரிப்பதற்கு ஒரு கொலை கருவியாக பயன்படுத்தப்பட்டதுதான் சிலுவை.
यीशु को जो यीशु मरने के लिए कत्ल करने के लिए एक यंत्र एक चीज के रूप में इस्तेमाल किया गया क्रूस। நம்முடைய தேசத்தின் பிதா என்று சொல்லக்கூடியது மகாத்மா காந்தி, हमारे देश के बापू करके कहते हैं महात्मा गांधी को। அவரை கோட்சே என்று சொல்லக்கூடியவன் துப்பாக்கியினால் சுட்டான்। उन्हें जो है गोडसे नामक एक व्यक्ति ने बंदूक से गोली मारी। இப்ப கோட்சே துப்பாக்கியினால் சுட்டதினால் துப்பாக்கி மகாத்மா காந்தியுடைய தந்தையுடைய, அதாவது தேச தந்தையுடைய முக்கியமான கருவி என்று சொல்லி அதை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோமா? अभी गोडसे ने जो है बंदूक से महात्मा गांधी को बापू हमारे देश की उनको गोली मारकर मार डाला, इस वजह से उस बंदूक को हम जो एक अच्छा यंत्र चीज करके से दंडवत करते हैं क्या? நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகளில் காந்தியுடைய படம் இருக்கிறது। हमारे देश के रुपए के नोट में जो है गांधी का तस्वीर है। இயேசு அந்த காந்தியை கொலை செய்த துப்பாக்கியின் படம் இல்லை। गांधी का कत्ल किया गया वो बंदूक का तस्वीर नहीं। கொலை செய்யப்பட்ட துப்பாக்கியை விட காந்தி முக்கியமானவர்। कत्ल के बंदूक से भी मुख्य गांधी जी है। இயேசுவின் கொலை மரமாகிய சிலுவை மரத்தை விட இயேசு தான் முக்கியமானவர்। यीशु का कत्ल करने के लिए उपयोग किया गया क्रूस का जो पेड़ है उससे भी मुख्य यीशु है। சிலுவை மரம், क्रूस की पेड़, அதால் ஒன்றும் செய்ய முடியாது। वो कुछ नहीं कर सकता। சிலுவை மரத்தால் ரட்சிப்பு நமக்கு இல்லை। क्रूस के पेड़, क्रूस के काट से हमारे लिए उद्धार नहीं। சிலுவை மரத்தால் பாவ மன்னிப்பு இல்லை। क्रूस के पेड़ से पाप की क्षमा नहीं। சிலுவை மரத்தால் சாபம் மாறுவதில்லை। क्रूस के काट, क्रूस के पेड़ से श्राप नहीं बदलता। சிலுவையில் தொங்கின இயேசுவினால் தான் சாபமும் பாவமும் மாறுகிறது। क्रूस पे लटके यीशु के कारण ही पाप और श्राप बदलता है। சிலரை பார்த்திருக்கிறேன், कुछ को देखा है ஒரு சிலுவையை கழுத்தில் கட்டி போட்டிருப்பாங்க, अपने गले पर एक क्रूस को लटकाए रहते हैं, அப்பப்ப எடுத்து முத்திக்கிட்டே இருப்பாங்க, जब जब उसे लेके उसे चूमते हैं, அதை தொட்டு கும்பிட்டுட்டே இருப்பாங்க, उसको छू कर दंडवत करते हैं। சில இடங்கள்ல பார்த்திருக்கேன்। कुछ जगह पर देखा हूँ, ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா एक शादी हो रहा है तो அந்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் சிலுவை போட்டுருவாங்க। उस दूल्हा और दुल्हन को जो है क्रूस का चिन्ह डालते हैं। இன்னையிலிருந்து நீங்க சிலுவையை சுமங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு। आज से तुम क्रूस उठाओ ऐसा कहने जैसा लगता है। இது வரைக்கும் நல்லா தான் இருந்தீங்க, अभी तक अच्छे से थे, கல்யாணம் முடிஞ்சு போச்சு, शादी हो गया, இனி உனக்கு சிலுவை பாடுதான் அப்படின்னு சிலுவையை போட்டுக்கிட்டு போறாங்க। अब से तेरे को क्रूस का दुखी करके क्रूस का चिन्ह लगा कर जाते நான் हैं। உனக்கு சொல்கிறேன், சிலுவையை போடுகிறனால எந்த பிரயோஜனமும் இல்லை। मैं तुझसे कहता हूँ क्रूस का चिन्ह लगाते हैं उसमें कोई प्रयोजन नहीं। சிலுவை என்பது ஒரு கொலை மரம் தான்। क्रूस करके जो है वो एक कत्ल करने का पेड़ है। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், ध्यान से समझिए, ரோமர்களுடைய காலத்துல रोमियो के समय में கொடூரமான பாவம் செய்கிறவர்களுக்கு தண்டனையாய் கொடுக்கப்பட்டதுதான் சிலுவை மரணம்। कठोर पाप जो करते हैं उनके लिए जो मृत्यु दंड दिया जाता था वही क्रूस की मृत्यु थी। சிலுவையில் பலவிதமான சிலுவை இருந்தது। क्रूस में भी कई प्रकार की क्रूस थी। ஒன்று நாம் இப்போது பார்க்கிறது மாதிரி ஒரு சிலுவை, एक जो हम देख रहे वैसा क्रूस, இன்னொன்று வந்து எக்ஸ் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு சிலுவை, और एक क्रूस जो एक्स के निशानी में रहता है, இன்னொன்று ஒரு மரம், அதையும் சிலுவை தான் சொன்னார்கள்। दूसरा एक ही पेड़ उसे भी क्रूस करके कहते थे। பலவிதமான சிலுவைகள் இருந்தது, कई प्रकार के क्रूस थे। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், ध्यान से समझिए, இயேசு சிலுவையில் மரிப்பதற்கு தான் இந்த உலகத்துக்கு வந்தார்। यीशु क्रूस पर मृत्यु पाने के लिए इस धरती पर आए। இயேசுவின் மரணம் நமக்கு லாபம், यीशु का मृत्यु हमारे लिए लाभ है। இயேசுவின் ரத்தம் சிந்தல் நம்முடைய வாழ்க்கையின் மாற்றம்। यीशु का जो लहू बहाया है, बहाए थे, वो हमारे जीवन को बदलता है। பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ, बाइबल कहता है जो कोई व्यक्ति यीशु पे विश्वास करता है அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி, वो नष्ट ना हो, अनंत जीवन पाए। इसलिए சிலுவை பாடுகளை நீ தியானிக்கலாம்। क्रूस के दुख को तू स्मरण कर सकता है। சிலுவையிலே இயேசுப்பட்ட பாடுகளை நாம் தியானித்து அவன் இயேசுவில் அன்பு கூறலாம்। क्रूस पर जो यीशु ने दुख उठाया उसे स्मरण करके यीशु से प्रेम कर सकते हैं। சிலுவையை நேசிப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை, क्रूस पे प्रेम करने के लिए मैं अधिकार नहीं, சிலுவைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு அதிகாரம் இல்லை, क्रूस को मुख्यता देने का अधिकार नहीं, சிலுவையை தொட்டு கும்பிடுவதற்கு அதிகாரம் இல்லை, क्रूस को छूकर चूमने का अधिकार नहीं। அப்படி செய்தால் அது விக்கிரக ஆராதனை ஆகிவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்। ऐसा है, ऐसा करते तो मूर्ति पूजा बन जाती है, कर समझ लीजिए। 1 கொரிந்தியரின் புத்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், पहले कोरिन्थियों के पुस्तक में प्रेरित पौलुस कहते समय कहते हैं, 1 கொரிந்தியர் 1:23 சொல்லுகிறது, पहले कोरिन्थियों का पहले अध्याय का 23 वचन कहता है, நாங்களோ हम சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், क्रूस पर चढ़ाए हुए यीशु का प्रचार करते हैं। நாங்கள் ஒருவரும் சிலுவையை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கவில்லை। हम में से कोई क्रूस के बारे में नहीं बताते। சிலுவையை குறித்து சொல்ல வேண்டுமானால் 4 வார்த்தைகள் தான் இருக்கிறது। क्रूस के बारे में कहे जाए तो सिर्फ 4 ही शब्द है। சிலுவை என்று சொல்லக்கூடியது ஒரு மரத்தினால் செய்யப்பட்டது, क्रूस करके जो एक पेड़
से बनाया गया। சிலுவை என்று சொல்லக்கூடியது ஏமன் ஒரு கொலை மரம், वो क्रूस करके जो है वो कत्ल करने वाला एक पेड़ है। சிலுவை என்று சொல்லக்கூடியது क्रूस करके जो है ஏமன் பாவம் செய்வதற்கான தண்டனை மரம், जो पाप करते हैं उनको दंड देने का एक पेड़ है। இவ்வளவு தான் இருக்கிறது। इतना ही है। ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், लेकिन प्रेरित पौलुस कहता है நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம்। हम क्रूस पर लटकते हुए क्रूस पर चढ़ाए हुए यीशु का प्रचार कर रहे हैं, கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம்। मसीह का प्रचार करते हैं। கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ண அநேகம் இருக்கிறது, मसीह का प्रचार करना अनेक है। கிறிஸ்துவின் அன்பை பிரசங்கம் பண்ண அநேகம் இருக்கிறது, मसीह का प्रेम का प्रचार करना अनेक है। கிறிஸ்துவின் ஏமன் ஸ்தோத்திரம் பரிசுத்தத்தை பிரசங்கிக்க அநேகம் இருக்கிறது, मसीह की पवित्रता को प्रचार करना अनेक है। கிறிஸ்துவின் ஏமன் நல் சுபாவங்களை பிரசங்கிக்க அநேகம் இருக்கிறது, मसीह का अच्छे स्वभाव को प्रचार करने के लिए अनेक है। கிறிஸ்துவின் வல்லமையை பிரசங்கிக்க அநேகம் இருக்கிறது। मसीह के सामर्थ को प्रचार करने का अनेक है। நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம்। हम मसीह जो क्रूस पर चढ़ाए मसीह का प्रचार करते हैं। அப்ப அப்போஸ்தலர்கள் சிலுவையை பிரசங்கம் பண்ணாமல் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கம் பண்ணி இருக்கிறார்கள்। तब प्रेरित लोग क्रूस की प्रचार नहीं किए, क्रूस पर चढ़ाए हुए यीशु का प्रचार किए। தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளையே, परमेश्वर के वचन को सुनने वाले परमेश्वर के बच्चों, சிலுவை அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு மிக முக்கியமானவர் என்பதை புரிந்து கொள்। क्रूस नहीं, क्रूस पर चढ़ाए हुए यीशु बहुत मुख्य करके जान लो। அல்லேலூயா, हालेलुया। ஏமன் ஸ்தோத்திரம்। வாசிக்கலாம் ரோமர் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே पढ़ेंगे रोमियो का पत्री 5वें अध्याय का 8वें वचन में। அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर कहा गया है, நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணி இருக்கிறார்। परंतु परमेश्वर हम पर अपने प्रेम की भलाई इस रीति से प्रकट करता है कि जब हम पापी ही थे तभी मसीह हमारे लिए मरा। அப்ப சிலுவையிலே ஏமன் அறையப்பட்ட இயேசு சிலுவையின் மூலமாய் நமக்கு என்ன சொல்லுகிறார்? तब क्रूस पर चढ़ाए हुए यीशु क्रूस के द्वारा हमसे क्या कहते हैं? பைபிள் சொல்லுது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்தார்। तो बाइबल कहता है हम जब पापी थे हमारे लिए मसीह क्रूस पर मरा। Praise the Lord. प्रेज द लॉर्ड। அப்ப பாவிகளுக்கான கொலை மரம் சிலுவை। तो पापियों के लिए कत्ल करने का जो पेड़ है वो क्रूस है। ரோம அரசு அதைத்தான் செய்தது। रोमियो का साम्राज्य उसे ही करता था। பாவம் செய்தவர்களுக்கு இந்த சிலுவை மரத்தில் தொங்க விடுவார்கள்। जो पाप करते थे उन्हें क्रूस के पेड़ पर लटकाते थे, அதுவும் முக்கியமான தெரு வீதியிலே தொங்க விடுவார்கள்। और वो भी मुख्य एक सड़क के पास वो ऐसे करते थे। இதை பார்க்கிறவன் இனி இப்படிப்பட்ட தவறை செய்ய மாட்டான்। इसे देखने वाला ऐसे गलती वापस नहीं करेगा। Praise the Lord. प्रेज द लॉर्ड। Hallelujah. हालेलुया। நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள்। ध्यान से समझ लीजिए। ஏமன் ஸ்தோத்திரம்। சிலுவையிலே இயேசு நமக்காக பாவங்களை ஏற்றுக்கொண்டவராய் மரித்தார்। क्रूस पर यीशु मसीह हमारे पापों को उठाए हुए मरे। நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார்। हम जब पापी थे हमारे लिए मसीह मरे। அவர் பாவம் செய்யலங்க, उन्होंने पाप नहीं किया। அவர் சிலுவை மரத்தில் ஏறி தண்டனை பெறுவதற்கு எந்த விதமான பாவமும் செய்யவில்லை। वो क्रूस के पेड़ पर चढ़कर दंड पाने के लिए उन्होंने कोई पाप नहीं किया। ஆனால் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் பாவ பரிகாரமானார்। लेकिन हमारे पापों को अपनाकर वो पाप का प्रायश्चित हुए। நான் செய்த எல்லா பாவத்தையும் அவர் செய்ததாகவே ஏற்றுக்கொண்டார்। हमने जो भी पाप किया ये सारे पापों को उन्होंने किया कर उनके ऊपर अपना लिए। என்னுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டபடியினால் நான் பாவத்திலிருந்து விடுதலை ஆனேன்। என் பாவம் இயேசு சுமந்து கொண்டார்। मेरे पापों को उन्होंने अपनाया, इस वजह से मैं पाप से छुटकारा पाया और मेरे पाप को यीशु ने ले लिया। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள்। ध्यान से समझिए। என் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார்। मेरे पापों को उन्होंने अपना लिया। என் பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டது। मेरा पाप उनके ऊपर रखा गया। இப்போது நான் பரிசுத்தமாகி விட்டேன், அவர் பாவியாகிறார்। अब मैं पवित्र हो गया और वो पापी हो गए। அந்த பாவத்தை தான் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார்। उसी पापों को यीशु ने क्रूस पर उठाकर चुकता किया। அந்த பாவத்துக்கு தான் தண்டனையாக இயேசு சிலுவையை சுமந்தார்। उसी पाप का दंड ही यीशु ने क्रूस पर उठाया। அப்ப இயேசு சிலுவையிலே तब यीशु क्रूस पर பாவிகளுக்காக மரித்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது। पापियों के लिए मरे कर वचन में लिखा गया அப்ப है। நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு तो हमारे पापों को वो अपनाकर நம்மை சுத்தவானாக நிறுத்தி விட்டார்। हमें शुद्ध साफ सुथरा करके खड़ा किए। அவருடைய அன்பு எவ்வளவு பெரிது பாருங்க। उनका प्रेम कितना बड़ा है देखिए। அவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை அவர் எப்படி வெளிப்படுத்தி
பண்ணிருக்காரு பாருங்க. वो कितना प्रेमी है कर कैसे प्रकट किए देखिए. நான் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் தண்டிக்கப்பட்டார். मुझे जहाँ पर दंड पाना था उस स्थान पर उन्होंने दंड पाया. நான் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தார். मुझे जहाँ पर मरना था उस स्थान पर वो मरे. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அதனால इस वजह से இயேசுவின் சிலுவை மரணத்தை சிந்திக்கும் போதெல்லாம் यीशु के क्रूस की मृत्यु को स्मरण करते समय அவர் எனக்காக அடிக்கப்பட்டு தண்டனை பெற்றிருக்கிறார். वो मेरे लिए मार खाकर दंड उठाए. இனி பாவம் செய்யக்கூடாது என்ற உணர்வோடு நான் வாழ வேண்டாம். आगे मुझे पाप नहीं करना है कर इस एहसास के साथ जीना है. பாவிகளுக்கான கொலை மரமாக சிலுவை இருந்தது. पापियों के लिए कत्ल करने का पेड़ ही क्रूस था. நம்முடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையிலே மரித்திருக்கிறார். हमारे पापों के लिए यीशु क्रूस पर मरे. கலாத்தியர்கள் நிருபம் 3வது அதிகாரம், गलातियों का पत्री 3 अध्याय, கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது. गलातियों के पत्री के 3 अध्याय का 13वां वचन कहता है. கலாத்தியர் 3:13 3 अध्याय का 13वां वचन, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, क्योंकि लिखा है जो कोई काट पर लटकाया जाता है वो शापित है. கிறிஸ்து நமக்காக சாபமாகி मसीह हमारे लिए श्रापित होकर நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். और हमें मोल लेकर व्यवस्था के शाप से छुड़ाया है. சிலுவையிலே இயேசு தொங்கினபடி, முதலாவது தொங்கினபடினாலே, तो यीशु क्रूस पर लटके उस पहले उसका कारण பாவிகளாயிருக்கிற நமக்காக அவர் தொங்கினார். पापी हमारे लिए वो क्रूस पर लटके, நமக்கு பாவ மன்னிப்பு கிடைத்திருக்கிறது. हमें पाप की क्षमा मिली है. இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். अब यहाँ पर लिखा गया है कि जो भी पेड़ क्रूस की काट पर लटकाया जाता है वो श्रापित है. ரோமர்களுடைய சட்டத்தின்படி, रोमियो के नियम अनुसार ஏமன் இந்த கொலை மரத்தில் சிலுவையில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். इस क्रूस, इस कातिल पेड़ पे जो लटकाया जाता है वो श्रापित है. அப்ப இயேசு என்ன செய்திருக்காருன்னா, तब यीशु ने क्या किया? ஏமன் மரத்திலே தூக்கப்பட்டார். वो जो एक क्रूस पर लटकाए गए, எதுக்காக தூக்கப்பட்டார்? किसके लिए लटकाए गए? நம்முடைய சாபங்களை மாற்றும்படி தூக்கப்பட்டார். हमारे श्राप को बदलने के लिए लटकाए गए. ஆமென். आमीन. அவர் சபிக்கப்பட்டவர் அல்ல, वो श्रापित नहीं है, அவர் பரிசுத்தமுள்ளவர், वो पवित्र है. அவர் ஏமன் ஸ்தோத்திரம் சாபத்துக்கு உட்படுத்தப்பட்டவர் அல்ல. वो श्रापित के अंदर नहीं है. ஏமன் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் சாபத்துக்கு உட்படுத்தப்பட்டவன். इस दुनिया में जो मनुष्य वो श्राप के अंदर आता है. பாவம் செய்து சாபத்துக்குள் ஆக்கப்பட்டான். पाप करके श्राप के अंदर आया. இந்த சாபங்களை மாற்றுவதற்கு இயேசு சிலுவை சுமந்தார். इस श्राप को बदलने के लिए यीशु क्रूस उठाए. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்க தெய்வ பிள்ளையே, आज इसे सुनने वाले परमेश्वर के बच्चे, உனக்குள் பாரம்பரியமான சில சாபங்கள் இருக்கலாம். तेरे अंदर परंपरा का कुछ श्राप है. உன் தகப்பன் தாய் பாரம்பரியத்தில் உனக்கு சாபங்கள் இருக்கலாம். तेरे माता पिता, उनके परंपरा, उनके रीति तौर तरीके का श्राप हो. உன் வாழ்க்கையில நீ செய்த பாவத்தின் விளைவாக சாபங்கள் உண்டாயிருக்கலாம். तेरे जीवन में तूने जो पाप किया उसके नतीजे में आया हुआ श्राप हो. எல்லா சாபங்களையும் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார் என்ற நற்செய்தியை நான் உனக்கு சொல்கிறேன். सारे श्रापों को यीशु ने क्रूस पर उठाकर चुकता क्या कर मैं तेरे को खुश खबर देता हूँ. வாழ்க்கை இயேசுவுக்கு கொடுத்தால் तेरे जीवन को यीशु के लिए देगा तो உன் மேல் இருக்கிற சாபங்கள் மாறுகிறது. तेरे ऊपर का श्राप बदलता है. வாழ்க்கை இயேசுவுக்கு கொடுத்தால் तेरे जीवन को यीशु के लिए देगा तो பாரம்பரியமாக இருக்கிற சாபங்கள் உன்னை விட்டு விலகி போகிறது. परंपरा रीति का जो श्राप तेरे ऊपर है वो तुझसे दूर चले जाएगा. சாபங்கள் மாற்றப்பட்டு ஆசீர்வாதத்தின் சந்ததியாய் நீ மாறுவாய். श्राप बदलेगा और तू आशीर्वाद का संतान बनेगा. இயேசு சிலுவையில் மரித்ததின் காரணம், तो यीशु क्रूस पर मरने का कारण, நாம் பாவிகளாய் இருக்கையில் நம்முடைய பாவத்தை நீக்கும்படியாக அவர் மரித்திருக்கிறார். हम जब पापी थे तो हमारे पापों को हमसे दूर करने के लिए वो क्रूस पर मरे. 1 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் पहले पत्रस का 2 अध्याय, ஏமேன் ஸ்தோத்திரம் 24வது வசனம் இப்படி ஆய் சொல்கிறது. 24वां वचन इस तरह कहता है, நாம் பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைக்கும்படி हम पाप के लिए मरकर धार्मिकता के लिए जीने के लिए அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். वही अपनी शरीर में हमारे पापों को क्रूस पर उठा लिए. அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். वही उनके शरीर में हमारे पापों को क्रूस पर उठा लिए. நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். हमारे पापों को क्रूस पर उठाकर चुकता किए. இரண்டாவது நம்முடைய சாபங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். दूसरा हमारे श्राप को क्रूस पर उठाकर चुकता किए. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53வது அதிகாரம்
एसाया भविष्यद्वक्ता का 53वां अध्याय 3 முதல் கீழே உள்ள வசனங்களை வாசிக்கும் போது 3 से लेके नीचे दिए वचनों को पढ़ेंगे तो அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर कहा गया है அவர் சிலுவையில எப்படி தொங்கிக் கொண்டிருந்தாரா? वो क्रूस पर किस तरीके से लटक रहे थे। அசட்டை பண்ணப்பட்டவராக தொங்கிக் கொண்டிருந்தார். उनका तमाशा किया हुआ ऐसे लटके हुए थे। மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவராக தொங்கிக் கொண்டிருந்தார். मनुष्य के द्वारा इनकार किए गए ऐसे लटके थे। துக்கம் நிறைந்தவராக தொங்கிக் கொண்டிருந்தார். एकदम दुख से भरे हुए बनकर लटके थे। பாடு அனுபவித்தவராக தொங்கிக் கொண்டிருந்தார். पीड़ा को अनुभव किए हुए के समान लटके हुए थे। அவரை விட்டு நம்முடைய முகங்களை நாம் மறைத்துக் கொண்டோம். और उनसे उनके चेहरे से हमारे चेहरे को हमने हटा लिया। அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். वो जो उनका जो है निरादर किया गया அவரை था, எண்ணாமல் போனோம். उन्हें गिने ही नहीं। 4வது வசனம் சொல்லுகிறது, चौथा वचन कहता है மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, निश्चय हमारे रोगों को हमारे पीड़ा को सहन लिया उसने। அப்ப 3வது ஒரு காரியம், तो तीसरा एक कार्य, அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது वो क्रूस पर लटके हुए समय में நம்முடைய பாடுகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். हमारे सारे पीड़ाओं को उन्होंने उठा लिया। நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்து கொண்டார். हमारे सारे दुखों को वो उठा लिए। Praise the Lord. Praise the Lord। நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். हमारे डिटाई के कारण वो ये घायल हुए। நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். हमारे अधर्मों के कारण वो टूटे। அவன் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. हमारे लिए शांति आने के लिए जो दंड था वो उनके ऊपर गिरा। அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். उनके गावों से हम चंगा होते हैं। நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டவராய், हमारी पीड़ा को अपनाए हुए, நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டவராய், हमारे दुखों को उठाए हुए, நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டவராய், हमारे सारे वेदनाओं को उठाए हुए, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் காயப்பட்டவராய், हमारे डिटाई के कारण घायल हुए, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் நொறுக்கப்பட்டவராய், हमारे अधर्मों के निमित्त टूट गए, நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும்படி அவர் தொங்கிக் கொண்டே இருந்தார். हमारे लिए शांति लाने के लिए वो लटके हुए थे। சொல்லுது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். वचन कहता है उनके गावों से हम चंगा हुए। ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம். उनके गावों से हम चंगा पाते हैं। தொங்கிக் கொண்டிருக்கும் போது அசட்டை பண்ணப்பட்டார். वो जो लटके हुए तब उनका निरादर किया गया, மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டார். मनुष्य के द्वारा इनकार किया गया, துக்கம் நிறைந்து பாடு அனுபவித்தார். दुख से भरकर जो है पीड़ा उठाए। எதுக்கு தெரியுமா? किसके लिए मालूम है क्या? நம்மை குணமாக்கும்படியாக, हमें चंगा करने के लिए, நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும்படியாக. हमें शांति देने के लिए। இந்த நல்ல இயேசுவை உங்கள் இருதயங்களில் வைத்து வைங்கள். इस अच्छे यीशु को अपने हृदय में रख लो। நமக்காக அடிக்கப்பட்ட இயேசுவை போல வேறு ஒரு இயேசு இந்த உலகத்தில் கிடையாது. हमारे लिए मार खाए हुए यीशु के समान और कोई इस धरती पर नहीं। ஆமென். நமக்காக வேதனை அனுபவித்து சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்த இயேசுவை தவிர வேறு ஒருவர் இந்த உலகத்தில் கிடையாது. हमारे लिए दुख उठाकर मार खाकर क्रूस पर लहू बहाए हुए इस यीशु के जैसा और कोई इस पृथ्वी पर नहीं है। நம்மை நேசித்து சமாதானத்தை உண்டாக்கும்படி சிலுவையிலே மரித்த இயேசுவை தவிர வேறு ஒரு தெய்வம் கிடையாது. हमसे प्रेम कर हमें शांति देने के लिए क्रूस पर मरे हुए इस यीशु के समान और कोई नहीं। அவரை நேசிக்க உன் இருதயத்தை திருப்பிக்க. उनसे प्रेम करने के लिए तेरे हृदय को घुमा ले। சிலுவையை நேசிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. क्रूस से प्रेम करने से कोई फायदा नहीं। சிலுவையில் உனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட எமன் ரத்தம் சிந்தின இயேசுவை நேசிக்கார். क्रूस पर तेरे लिए मार खाए, दुख उठाए, लहू बहाए हुए यीशु से प्रेम कर। அவருக்காக வாழ தீர்மானம் பண்ணி उनके लिए जीने के लिए फैसला कर ले। கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर तुझे आशीष करेंगे। கண்களை மூடுவோமா? आंखों को बंद करेंगे क्या? இருக்கிற இடத்துல முழங்கால் படிக்கிட்டு बैठे हुए जगह पर घुटने टेक ஆண்டவரை कर நோக்கி ஜெபிக்க ஆரம்பிங்க. परमेश्वर को देखकर प्रार्थना कीजिए। சிலுவை அல்ல, क्रूस नहीं। ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், प्रेरित पौलुस कहता है நாங்கள் ஒரு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். हम क्रूस पर लटकते हुए यीशु का प्रचार करते हैं। சிலுவை ஒன்றும் செய்வதில்லை. क्रूस कुछ नहीं करता। சிலுவை ரட்சிப்பை தருவதில்லை. क्रूस उद्धार नहीं देता। சிலுவையில் தொங்கின இயேசு, क्रूस पर चढ़ाए हुए यीशु, அவர் தான் உனக்காக காயப்பட்டிருக்கிறார். वही तेरे लिए घाव उठाए। அவர் தழும்புகளால் தான் நீ சுகமடைய போற. उनके घाव से तू चंगा पाने जा रहा है। அவர்னால தான் உனக்கு சமாதானம் கிடைக்கும். उन्हीं की वजह से तुझे शांति मिलेगी। அவர் தான் உனக்கு பாவ மன்னிப்பு தருகிறவர். वही तुझे पाप की क्षमा देते हैं। அவர் தான் உன் மேல இருக்கிற சாபங்களை மாற்றுகிறவர். वही तेरे ऊपर के श्राप को बदलते हैं। இன்னைக்கு பகல் காலத்துல आज इस दोपहर के समय கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். परमेश्वर तुझसे प्रेम करते हैं। கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். परमेश्वर तुझसे प्रेम करते அவருடைய हैं। கரங்களில் உன்னை ஒப்புக் கொடுக்க ஆரம்பி. उनके हाथों में तू समर्पित
समर्पण कर, உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க ஆரம்பி. उनके हाथों में तू समर्पण कर। வியாதி இருக்குன்னா இயேசு உன்னை சுகமாக்குவார். बीमारी है तो यीशु तुझे चंगा करेंगे। சமாதானம் இல்லாம இருப்பனா இயேசு உனக்கு சமாதானம் தருவார். शांति नहीं है तो यीशु तुझे शांति देंगे। பாவ மன்னிப்பு உனக்கு இல்லைன்னா பாவ மன்னிப்பை இயேசு தருவார். पाप की क्षमा नहीं तो पाप की क्षमा यीशु देंगे। சாபங்களை சுமந்து கொண்டிருக்கிறியா? श्राप को उठाए हुए क्या? இயேசு உன் சாபங்களை மாற்றுவார். यीशु तेरे श्राप को बदलेंगे। உன் மேல் ஒரு விடுதலை இறங்கி கொண்டிருக்கிறது. तेरे ऊपर एक छुटकारा उतर कर आ रहा உன் है। மேல் ஒரு விடுதலை இறங்கி கொண்டிருக்கிறது. तेरे ऊपर एक छुटकारा उतर कर आ रहा மேல் है। தேவனுடைய கரம் வைக்கப்படுகிறது. तेरे ऊपर परमेश्वर का हाथ रखा जा रहा है। சிலுவையிலே உனக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து, क्रूस पर मार खाए तेरे लिए यीशु, உனக்காக ஆணிகள் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து तेरे लिए किलों से ठोके हुए यीशु தழும்புள்ள கரத்தை நீட்டி உன்னை விடுவிக்க போகிறார். उनके गावों से भरे हाथ को आगे बढ़ाकर तुझे छुड़ाने जा रहे हैं। குடும்பத்தை விடுதலையாக்க போகிறார். तेरे परिवार को छुड़ाने जा रहे हैं। உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்களை உண்டாக்க போகிறார். तेरे अंदर एक बड़ा बदलाव ले आने वाले हैं। தேவ தொடுதல் உனக்கு உண்டாக போகிறது. परमेश्वर का स्पर्श करना तेरे लिए होने जा रहा है। இயேசுவுக்காக வாழ தீர்மானம் பண்ணிக்க. यीशु के लिए जीने के लिए फैसला ले ले। சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, सर्वशक्तिमान இந்த परमेश्वर, அருமையான நல்ல ஆண்டவரே பகல் நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். इस अच्छे से दोपहर के समय के लिए हम आपको धन्यवाद कहते हैं। பாடு மரணங்களை நினைவு கூற உதவி செய்தியே. आपके दुख और मृत्यु को स्मरण करने के लिए मदद किए। நன்றி செலுத்துகிறோம். धन्यवाद कहते हैं। தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை எங்களோடு பேசினீ. लगातार परमेश्वर के वचन से हमसे बात किए। சிலுவையை காட்டிலும் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு முக்கியம் என்று சொன்னீ. क्रूस से भी बढ़कर क्रूस पर चढ़ाए हुए यीशु मुख्य कर कर, சிலுவையை நேசிக்கிறதை காட்டிலும் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. क्रूस से छोड़कर उससे उस पे लटके हुए यीशु से प्रेम करने के लिए मदद कीजिए। இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெய்வ கிருபை இருக்கட்டும். इस वचन को सुने हुए हर एक बच्चों के ऊपर परमेश्वर का अनुग्रह रहे। மகிமையுள்ள கரங்கள் அர்ப்பணிக்கிறேன். महिमा से भरे हाथों में अर्पण करते ஆசீர்வதியும். आशीष कीजिए। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते अच्छे पिता, ஆமென். आमीन। ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் पवित्र आत्मा का एकता, शांति और आनंद உங்களோடு மீண்டும் மீண்டும் சதா காலங்களில் आपके साथ मेरे सदा काल के இயேசு கிறிஸ்துவின் வருகையில் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो। आमीन। आमीन। அல்லேலூயா, लेलुया, அல்லேலூயா, लेलुया, அல்லேலூயா. लेलुया। Praise the Lord. Praise.